ஏசோ இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை? இன்ப ஏசோ இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை? துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். இன்ப இயேசு இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை? இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் மறுபடியுமாய் நாம் பார்ப்பதற்கும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் கொடுத்த பெரிய கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதாவாகிய தேவனை அதிகமாய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இன்றைக்கு கூட வேத வசனத்தை நாம் உற்று பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைமையில் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆழ்ந்த சிந்தையும் ஆழ்ந்த நோக்கமும் உள்ள காரியங்களை தேவன் நமக்கு விளங்க பண்ணுவாராக. பலவிதமான பிரசங்கங்கள், பலவிதமான தேவ ஆலோசனைகள், பலவிதமான பலதரப்பட்ட அனுபவசாலிகளாய் காணப்படுகிற கர்த்தருடைய ஜனங்கள், வேதத்தை அதிகம் நேசிக்கிறவர்கள், தேவனோடு அதிகமாய் பழகுகிறவர்கள், அதிக நேரம் ஜெபிக்கிற மக்கள் இன்றைக்கும் வேதத்திலே தோன்றி நம் கண்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட காணொளிகளிலே தோன்றி கர்த்தருடைய ஆலோசனையை கொடுக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அவைகளை நாம் உற்று கவனிக்கும் பொழுது உண்மையாய் தேவன் நம்மோடு பேசுகிறார் என்பதையும் நாம் புரிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நாட்களில் நாமும் கூட இந்த வேத வசனங்களில் கொஞ்சம் கொஞ்சம் சிறிய பாகங்களை பார்ப்பதற்காக தேவன் நம்முடைய கண்களையும் திறப்பாரானால் மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். இந்த கடைசி நாட்களில் அங்கங்கே ஆட்கள் தோன்றி ஒரு புறத்தில் ஆவிக்குரிய நிலையில் தேவ ஜனங்களை கட்டுவிக்க பாரத்தோடு கூட தங்கள் காரியத்தை செய்து வந்த போதிலும் மற்றொரு புறத்தில் கட்டப்படாமலே தடுக்க, கட்டப்பட்டதை இடிக்க, அவர்கள் வளர்ந்து ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறதற்கு இல்லாதபடி அங்கங்கே தடை செய்கிற காரியங்களையும் நம்மால் அறிய முடிகிறது, உணர முடிகிறது. அவைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டுமே தவிர வேறொன்றும் நாம் செய்ய அறியாதவர்களாய் நின்றாலும் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட வேத வசனத்தில் நாம் நிற்க வேண்டிய நிலையை, நாம் நம்மை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிற அல்லது நம்மை ஆயத்தப்படுத்துகிற நிலையை நம்மோடு கூட ஆவியானவர் இடைப்படுவாராக. மாத்திரமல்ல, இனி வரப்போகிற காலங்களில் இருக்கிற சமுதாயங்களை நாம் எண்ணி பார்க்கலாம். இதற்கு முன்பு கிடைத்த வேத ஆகாரங்கள், இதற்கு முன்பு கிடைத்த வேத போஜனம் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையாகிய அப்பங்கள், இதற்கு முன்பு கிடைத்த ஆழமானவைகள் அல்லது ருசியானவைகள் அல்லது வளர்ச்சிக்கு ஏதுவானவைகள் இன்றைக்கு மிக குறைவுதான் என்று ஒரு புறத்திலும் ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறோம். கூட்டம், ஜனத்திரள், ஜனத்திற்கேற்ற தன்மைகள் இருந்தால் போதும் என்கிற நிலையில் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். எழுந்து பிரகாசித்தவர்கள் அடங்கி அமர்ந்திருக்கிற ஒரு வேளையை நாம் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். எனக்கு விவரம் தெரிந்த காலத்தில் அந்நிய பாஷையில பேசுகிற சமயத்தில் தமிழில் சொல்லுகிற அந்த காலத்தை என் கண்களில் நான் நேரிலே கண்டிருக்கிறேன். நான் அவைகளோடு கூட ஊடுருவி நடந்திருக்கிற அனுபவங்கள் உண்டு. குறிப்பிட்ட நேரத்தில் தேவனுடைய கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி பேசிய தீர்க்கதரிசிகளை என் கண்களிலே கண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அவைகள் எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளாகி இருக்கிற இந்த இக்கட்டான நிலையில் நாம் அப்படி மாறுவதற்குரிய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் இன்றைக்கு நமக்கு அமையாவிட்டாலும் அதற்குரிய அந்த தகுதிக்குள்ள பிள்ளைகளைப் போல நாம் வாழ்வதற்கு தேவன் ஆவிக்குள்ளாக நம்மை கட்டுவிக்க வேண்டும் என்கிற பாரத்தோடு கூட தேவ சமூகத்தில் நாம் சேரலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை இன்றைக்கு நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோமானால் அங்கு எழுதிய அருமையான ஒரு வேத வசனம் உண்டு. அந்த வேத வசனம், ஆயுதம் மழுங்களாய் இருந்தால்
ஒருவன் அதிக சக்தியை பிரயோகிக்க வேண்டியதாய் இருக்கும் என்று எழுதினார். ஆயுதம் மலங்களாய் இருந்தால் அவனுடைய நிலைமை பரிதாபம்தான் என்று சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால், ஆயுதம் எந்த அளவிற்கு கருக்கானதாக, கூரானதாக, பதப்படுத்தப்பட்டதாக நிற்கிறதோ அந்த அளவிற்கு அது வேலைக்கு சுலபமாய் காணப்படும். துண்டிப்பதற்கு, அறுப்பதற்கு, வெட்டுவதற்கு, நாம் எதை செய்தாலும் குத்துவதற்கு, இவைகளுக்கெல்லாம் ஆயுதம் கூறாய் இருக்குமானால் அதன் பயன்பாடு நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் நிற்கும், நமக்கு மிகுந்த உதவியாய் நிற்கும். அதோடு நம்முடைய பலத்தோடு கூட அதனுடைய பலன் நமக்கு முழுமையாய் கிடைக்கிறதாய் மாறும். ஆயுதம் மலங்களாய் இருந்தால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஆயுதம் மலங்களான வேலையை மாத்திரம் செய்யும். நாமோ அதிலிருந்து ஒரு பெரிய லாபத்தை, ஒரு பெரிய செயலை எதிர்பார்ப்பதற்காக மிகுந்த பிரயாசப்பட வேண்டியதாய் இருக்கும் என்கிற அந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த வேத வசனம் ஒரு புறம் ஆயுதங்களும் அல்லது ஒரு புறம் செயல்பாட்டுக்கான காரியத்தை குறிக்கிறதானாலும், மற்றொரு புறம் மனிதனுடைய மாம்சம், மனிதனுடைய ஆவிக்குரிய நிலையில் அவனுடைய வளர்ச்சி, மனிதனுடைய அவயவங்களின் தேவனோடு கூட அவன் நெருங்கி நிற்கிற அந்த தன்மையின் காரியங்களையும் இது குறிக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். நீங்கள் வேத வசனத்திற்கு வருவோமானால் 139வது சங்கீதம் 15வது வசனத்தில் மனிதனை அவர் உருவாக்கும் பொழுது விசித்திர வினோதமாய் உருவாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. நேர்த்தியான ஒரு மனிதனாய், ஆனால் விசித்திர வினோதமாய் அவர் உருவாக்கி இருந்தும் எஸ்ஐயா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசும் பொழுது எஸ்ஐயா 41:15 நீ விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருந்தாலும் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் அறிவோம். அந்த வார்த்தையை கொஞ்சம் வாசிப்போமானால் நமக்கு நன்றாய் புரியும். வேதத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய உட்கருத்துகளையும் ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். ஒரு புறத்தில் மனுஷன் மாம்சத்திலே அவன் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறான். மற்றொரு புறத்தில் தேவன் மலைகளை நொறுக்கவும் குன்றுகளை உடைக்கவும், அது வேதத்தில் எழுதியிருக்கிறது, புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் என்றார். ஒரு எந்திரத்தின் தன்மைக்கு உரியவனாய் மனிதனை மாற்றுவதற்காக அவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை விரும்பி இருக்கிறார். அப்படியானால் இருக்கிற மலைகளை எல்லாம் அடித்து நொறுக்குவதற்கல்ல, அதிகாரங்கள், மலை போன்ற வல்லமைகள், மலை போன்ற பலன்கள், மலை போன்ற அதிகாரத்தின் வல்லமைகள், அந்தகாரத்தின் அதிகாரங்கள், அந்தகாரத்தில் உள்ள பிசாசுக்குரிய காரியங்களை பற்றிய காரியத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிறதற்குரிய பலமுள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன் என்று சொன்னார். அப்படியானால் இந்த வேதத்தை கையில் எடுக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள், வேதத்தோடு கூட இணைந்து நிற்கிற தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயன்பட வேண்டிய, பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற கூர்மையான பற்கள் உள்ள ஒரு எந்திரமாக அவன் தன்னை சித்தரித்தால்தான் இந்த வேத வசனத்தினுடைய முழுமைக்கு நம்மை கொண்டு போக முடியும். நீங்கள் வேதத்தில் வாசித்து வருங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்தவர்களாக என்று எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். வலது பக்கத்திற்கும் இடது பக்கத்திற்கும் எந்த பக்கத்திற்கு என்ன விதமான ஆயுதங்கள் தேவையோ அந்த விதமான ஆயுதங்களை தரித்திருக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். நம்ம அதே போல இன்னும் தொடர்ந்து ரோமர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். ஒளியின் ஆயுதங்களை தரித்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்றார். நாம் ஒன்று ஆயுதம் அல்லது ஆயுதங்களை தரித்திருக்கிற மனிதனாக வேறு நம்மை ஆவிக்குரிய நிலைமைக்கு அப்படி கொண்டு போகிறது. மனுஷனுடைய காரியங்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு விசுவாசி எவ்வளவாய் நிற்கிறார் என்று. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை 12 பேரை அழைத்தார். அவர்களை அழைத்து அவர்களை தம்மிடத்திலே வைத்து கொண்டு சொன்னார், அவரோடு இருக்கவும், பிசாசுகளை துரத்தவும், நோய்களை குணமாக்கவும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் அவர்களை பயிற்றுவித்து அனுப்பினார். நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களை வாசித்து பாருங்கள். அழைத்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் அதிகாரம் கொடுத்து அனுப்பினார்.
மாத்திரமல்ல, உயிரோடு எழுந்த பின்பு அவர் சீஷர்களுக்கு தரிசனம் கொடுக்கும் பொழுது ஊதி ஆவியை கொடுத்து, என்னை போல பலசாலிகளா, என்னை போல கூர்மையானவர்களா, என்னை போல எல்லா காரியங்களையும் செய்கிற மக்களாய் மாறுங்கள் என்கிறது போல அவர் மாற்றி அமைத்தார். அந்த வல்லமை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர் அனுப்பினார். நீங்கள் வாசித்து பாருங்கள். எது இந்த ஆயுதம் என்கிற வார்த்தையை நாம் அதை சொல்லும் பொழுது பயன்படுத்த வேண்டிய பிரகாரமாய் பயன்படுத்துவதற்கு ஒரு கூர்மையான நிலை அல்லது கருக்கான நிலை அல்லது கூரான நிலை, அது எப்படி நாம் யூகித்து கொண்டாலும் ஆயுதம் மழுங்கள் படக்கூடாது என்பது. ஆயுதங்களை பார்க்கலாம், ஆயுதத்தினுடைய சூழ்நிலைகளை பார்க்கலாம், அந்த ஆயுதத்தினுடைய கூறும் அது பக்குவப்படுத்தப்பட்ட நிலைமைகளையும் நாம் வேதத்திற்குள்ளாக அறிய முடியும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய அவயவங்களை தேவன் ஆயுதம் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு ஆயுதங்களாக அர்ப்பணியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. எந்த அரண்களையும் நிர்மூலமாக்கத்தக்க, எந்த அதிகாரங்களையும் ஜெயிக்கத்தக்க, எந்த வல்லமைகளின் மீதும் பெலன் கொள்ள, எந்த அதிகாரத்தையும் நிர்மூலமாக்குவதற்குரிய ஆயுதங்களாய் மாற வேண்டுமா? ஆயுதங்களாகவே நம்முடைய அவயவங்கள் காணப்பட வேண்டுமா? ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கை நீட்டும் பொழுதே அற்புதங்கள் அன்றைக்கு நடந்தது. அவருடைய கச்சைகளை தூக்கி போடும் பொழுது சத்தமிட்டு ஓடின அசுத்த ஆவிகள், அவருடைய உரிமைகளை போடும் பொழுது சுகமான நோய்கள். அப்போஸ்தலர்கள் நடந்து போகும் பொழுது நோயாளிகளை படுக்கையிலே கிடத்தி வைத்திருப்பார்களாம். நிழல் பட்ட மாத்திரத்தில் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. எப்படி நடந்தது? அவருடைய அவயவங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாக மாத்திரமல்ல, ஆயுதங்களாகவும் பயன்பட்டது. வியாதிகளை குணமாக்குற ஆயுதங்களாக, பிசாசுகளை பிரித்தெடுக்கிற ஆயுதங்களாக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆயுதங்களாக. இந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு எழுதியிருக்கிற அந்த அருமையான வேத வசனம் ஒன்று உண்டு. தேவ பெலன் நிறைந்த ஆயுதம் என்று எழுதியிருக்கிறது. இப்ப இந்த ஆயுதங்கள் நம்முடைய அவயவங்களாகவே எண்ணுங்கள். அவயவங்கள் கூர்மையானதாக, துலக்கப்பட்டதாக, அது தன் கடமையை அல்லது தன் வேலையை செய்வதற்கு மழுங்கள் இல்லாமல் கருக்கானவைகளாய் இருக்க வேண்டும் என்றால் வேதத்தில் எழுதியிருக்கிறது, அது தேவ பலத்தால் நிறைந்திருக்க வேண்டுமா? நான் கைகளையும் கால்களையும் சொல்லுவதற்கில்லை. இந்த அவயவங்களினுடைய ஒவ்வொரு தன்மையும் தேவன் நமக்குள் உருவாக்கி இருக்கிற நம்முடைய விசுவாசத்தை குறிக்கும், நம்முடைய நம்பிக்கை குறிக்கும், நம்முடைய பரிசுத்தத்தை குறிக்கும். நாம் தேவனுடைய சமூகத்தில் எந்த அளவிற்கு நிற்கிறோமோ அந்த தன்மையை குறிக்கிற ஒரு வார்த்தையாகத்தான் பிரசங்கியின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். ஆயுதம் மழுங்களாய் இருந்தால் அதிக பலன் பிரயோகிக்கப்பட வேண்டும். ஆயுதம் கருக்கானவைகளாய் இருந்தால் வார்த்தையிலே நடக்கும் என்று சொன்னார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதி காலத்து பரிசுத்தவான்கள் மணிக்கணக்கில் முழங்காலில் நின்றவர்கள். ஆதி காலத்து தேவனுடைய ஜனங்கள் குடும்பத்தோடு கர்த்தரை சேவிக்க தேடி ஓடினவர்கள். ஆதி காலத்து தேவனுடைய ஊழியர்கள் தங்களை தாங்களே மறந்தவர்கள். நான் ஒரு சாயல், நான் ஒரு உருவம், எனக்கு பசி எடுக்கும், எனக்கு தாகம் எடுக்கும், நான் இப்படி தூங்க வேண்டும், நான் இப்படி ஓய்வெடுக்க வேண்டும் என்று தன்னுடைய சரீரத்தையே எண்ணாதவர்கள். ஆதி காலத்து பரிசுத்தவான்கள் என்றைக்கும் ஊழிய காரியங்களில் தங்கள் ஜீவனை பணைய வைத்து கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிற எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை கர்த்தருடைய ஜனங்கள் உண்டு. அவர்கள் ஜெயிக்க காரணம், அவர்கள் காலூன்றி நிற்க காரணம், அவர்களுக்குள் இருக்கிற தேவ பெலன். இந்த தேவ பெலன் தான் இன்றைக்கு மறுதளிக்கப்பட்டு வருகிற ஒன்று. தேவ பெலனுக்கு ஒரு கட்டுப்பாடு வந்திருக்கிறது. தேவ பெலனுக்கு ஒரு வட்டமிட்டு வைத்தார்கள். தேவ பெலனுக்கு ஒரு கோட்பாடு வைத்தார்கள். தேவ பெலன் என்று சொல்லுகிற அந்த நிலையை இன்றைக்கு மறந்து விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவ ஆவியானவர் நம்மேல் இறங்கும் பொழுது பெலன் அடைவீர்கள் என்று எழுதியிருக்கிறது.
இந்த பலன் ஒன்றுதான், இந்த அபிஷேகத்தின் நிறைவு ஒன்றுதான் என் அவயவங்களை பலன் கொள்ள செய்கிறதாய் மாறிவிடுகிறது. அது ஒவ்வொரு நாளும் என்னை கூறாக்க தொடங்குகிறது. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது சொல்லிக் கொடுத்தார் ஒரு நேர்த்தியான வேத வசனம். நான் போகிறது உங்களுக்கு நலமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன், ஆனால் ஒரு தேற்றரவாளன் வருவார். அவர் வந்து உங்களை கூறாக்குவார். அவர் வந்து உங்களை கூர்மையாக்குவார். அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர் நீதியை குறித்து போதிப்பார். அவர் நியாய தீர்ப்பை குறித்து முழுமையாய் உங்களுக்கு வெளியாக்குவார். இவைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் கூர்மையான எந்திரமாய் மாற்றப்படுவீர்கள். கூர்மையான மக்களாய் காணப்படுவீர்கள். கூர்மையான இன்னும் இன்னும் அதிசயங்களை அற்புதங்களை செய்யத்தக்க மக்களாய் வருவீர்கள் என்று. எத்தனை ஆயிரமான கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் தங்களை தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க செய்து ஒவ்வொரு நாளும் மெருகேற்றி கொண்டு வருகிற கர்த்தருடைய ஜனங்கள். எனக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். எங்களோடு கூட ஊழியத்தில் இருந்த எங்களுக்கு மூத்த ஒரு சகோதரன் ஒரு முறை ஒரு கிராமப்புறத்திற்கு ஊழியத்திற்காக சென்றிருந்தோம். தெருவழி நின்று பாடினோம். திரளான ஜனங்கள் கூடினார்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய தொடங்கினார். அவருக்கு முன்பாக ஒரு பிசாசு ஆடினது. அவர் பக்கத்திலே போனார். வசிமொழி என்ற அடுக்குமொழியிலே பேச தொடங்கினார். நாசக்காரன், மோசக்காரன், வேசக்காரன், தோஷக்காரன், பொல்லாதவனே, நாயே, இந்த சரீரத்தில் ஏன் வந்தா, இப்படியெல்லாம் பல விதமாய் பேசி கொண்டிருந்தார். அதுவும் முடிந்த வரைக்கும் தலையாட்டுது, காலாட்டுது, எல்லா வேலையும் அது செய்து கொண்டிருந்தது. இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னார். அது அசையல. அதற்கு பின்பு அதுகிட்ட சொல்லிட்டு வர்றாரு, நீ இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி இங்கே இரு, நான் இன்னைக்கு போய் என்ன சார்ஜ் எடுத்துட்டு வரேன், என்ன நான் ஆமிக்குள்ள பலப்படுத்திட்டு வரேன், நாளைக்கு வந்து உன்னை பேசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் என்னுடைய சொந்த அனுபவத்தில் என் கூட நின்று நான் பார்த்த காலங்கள் உண்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆயுதம் மழுங்களா இருந்தால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதாயிருக்கும். ஆயுதம் கருக்கானவைகளா இருந்தால் வார்த்தை வாயிலிருந்து வரும் பொழுதே ரட்சிப்பின் வழியை எனக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டு ஓடும். இந்த அனுபவத்தை தான் இன்றைக்கு நம்முடைய நினைவிற்கு நான் கொண்டு வர உங்களோடு கூட மிகுந்த ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய வேலையை செய்ய, கர்த்தருடைய வேதத்தை கையில் எடுக்க, வீடுகளிலே நின்று ஜெபிக்க, வீடுகளுக்குள் நுழைய, வீடுகளை பார்க்க, ஏழை ஜனங்களை பார்க்க, திக்கற்றவர்களை பார்க்க, பலவீன விசுவாசத்தில் பலவீனம் உள்ள மக்களை பார்த்து அவர்களுக்கு இந்த மகத்துவம் உள்ள கிரியைகளை சொல்ல ஆண்டவர் ஜீவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு உன்னை கைவிட மாட்டார், இயேசு இப்படிப்பட்ட அற்புதங்களை உனக்கு செய்வார் என்று சொல்ல, எதற்கு தகுதியான கூறாக்கப்பட்ட கருக்காக்கப்பட்ட ஆயுதங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமா? வேதத்தில் எழுதியிருக்கிறது, நான் என்னை முற்றிலுமாய் அவர் கருத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தால் ஒவ்வொரு நாளும் நான் கூறாக்கப்பட வேண்டிய அனுபவத்திற்கு மாறிவிடுகிறேன். அதோடு கூட இன்னொரு காரியம் உண்டு. ஜெபிக்கவே நுழையாத கர்த்தருடைய ஜனங்கள் உண்டு. காலையில் எழுந்திருப்பாங்க, அவங்க வேலையை கவனமா வரிசையா சொல்லுவாங்க. அதிகாலை எழுந்தையா, 5 மணிக்கு எந்திரிச்சேன், முழங்கால நின்று ஜோம் பண்ணினேன், வேலை வாசித்தேன், அடுத்தது வந்தேன், அந்த வேலை இந்த வேலை இப்படி எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தேன், காலையிலிருந்து இப்பதான் உட்காரேன் அப்படி சொல்லுவாங்க. அது இல்லாம ராத்திரி ரொம்ப நீண்ட நேரம் ஆயிரும் அவங்க வந்து சேர்றதுக்கு. வந்த கஷ்டத்துல சாப்பிடுவாங்க, படுத்துருவாங்க. அடுத்த நாள் காலையில் அடுத்த வேலையை கவனிச்சுடுவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபித்திருக்கிறார்கள் என்று கேட்டால் ஜெப நேரம் ரொம்ப குறைவு. இன்னும் சிலர் இருக்காங்க, வேத புஸ்தகத்தை கையில் எடுக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு அதிகாரம் எடுப்பாங்க, சும்மா அப்படி ஒன்று படிப்பாங்க. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வேத வசனத்தில் என்னோடு பேசி இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு தன் பேச்சு திறனால், தனக்கு உண்டா இருக்கிற கல்வி திறனால், ஞானத்தின் திறனால், மற்றவர்களோடு அநேகரோடு பழகிற பழக்கத்தின் அந்த தோரணையில் பிரசங்கிக்க ஆரம்பிப்பார்கள், பேச ஆரம்பிப்பார்கள், அந்த வார்த்தைகளையே சொல்லுவார்கள்.
இது ஒரு சூழ்நிலை. இன்னொரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்ட எல்லா வேலைகளையும் கவனித்து கடைசியில் சோர்வா வந்து உட்காருவாங்க. இது எல்லாமே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய நிலையில் தொற்றி கொண்டிருக்கிற தொற்று நோயாகத்தான் பார்க்க முடியும். வேதத்தை கையில் எடுத்திருக்கிற கர்த்தருடைய ஊழியர்களுக்கும், வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வேலையை செய்ய வேண்டும், எப்படி ஆகிலும் ஆத்ம பணியை நடத்த வேண்டும் என்று விரும்புகிற எல்லா தேவ ஜனங்களுக்கும் நான் சொல்லுகிறது, ஆயுதம் மலுங்களா இருந்தால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதா இருக்கும். ஆயுதம் கூறா இருக்குமானால் அற்புதங்கள் அதிகமாய் நடக்க தொடங்கும், அதிசயங்கள் அதிகமாய் நடக்க தொடங்கும். இந்த காரியங்கள் எப்படி நடக்கிறது? ஒன்று, என் விசுவாசம் கூர்மையுள்ள விசுவாசமாய் மாற வேண்டும், கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாத விசுவாசமாய். என் பரிசுத்த அனுபவம் கூர்மை நிறைந்ததாய் மாற வேண்டும். யாருக்காக விட்டு கொடுக்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது. வேத காரியங்களை பொறுத்தவரையில், பரிசுத்தத்தை பொறுத்தவரையில், கர்த்தருடைய விசுவாச காரியங்களை பொறுத்தவரையில், நம்முடைய நம்பிக்கை பற்றிய விஷயத்தில் நான் கற்றுக்கொண்ட சுவிசேஷம் அல்லது நான் கற்றுக்கொண்ட சத்தியம் அல்லது நான் கற்று அறிந்து கொண்ட வேத காரியங்களை விட்டு கொடுக்கிற வேலை இருக்கப்படாது. இதுதான் மிக மிக அவசியம். நான் எந்த விஷயத்தில் நான் விட்டு கொடுக்கிறேனோ அந்த விஷயத்தில் என் ஆயுதம் மழுங்கள் என்பதை முதலாவது நான் அறிய வேண்டும். சில காரியங்கள் இருக்கிறது, சில காரியங்கள் பிள்ளைக்காக, மகனுக்காக, மகளுக்காக, தன்னுடைய சூழ்நிலைய சந்தர்ப்பத்திற்காக அது ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு யாரோ சொன்னாங்களாம். பக்கத்துல தாழ்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லி தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. தாழ்ந்த மக்கள் அவங்களோட நம்ம பேசக்கூடாது, செய்யக்கூடாது, அவர்களோட நம்ம சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆபத்துன்னு வந்து கீழே விழுந்தாங்கன்னு வச்சுங்க, சங்கடத்துல விழுந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க தண்ணி தெளிச்சா ஒத்துக்கும், தண்ணி குடித்தால் ஒத்துக்கொள்ளும், எல்லாமே சரியா இருக்கும். அதை கேட்கும் போது ஆபத்துக்கு பாவம் இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான வீடு, நான் அந்த வீட்டுக்குள்ள போய் பேசிக் கொண்டிருந்தேன். அந்த வீட்டு அம்மாவிடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். திடீரென்று எங்கோ போன ஒரு பாம்பு வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டது. வீட்டுக்குள்ள நுழையக்கூடாத ஒருவர், தீண்டக்கூடாத ஒருவர், அவங்களோட புழக்கம் இல்லாத ஒருவர் அந்த வழியா வந்தார். நான் என்ன பார்த்து, சார் இங்க இருக்கீங்களே, நான் சொன்னேன், ஐயா ஒரு பாம்பு ஒண்ணு உள்ள போயிடுச்சு. அந்த வீட்டுக்காரமா பாக்குறாங்க. அவர் கேட்கிறாரு, அடிக்கிட்டுங்களான்னு. ஐயோ நீங்க அதை அடிச்சிருங்க, ஆபத்துக்கு என்னங்க பாவம் இருக்கு. சாதாரண நிலையில வீட்டுல விட மாட்டாங்க அவங்கள. இந்த காரியங்கள் எப்படி என்னங்க? இன்றைக்கு இதே அனுபவம் விசுவாசிகளின் வாழ்க்கையில். ஆயுதம் மழுங்களா இருந்தால், பரிசுத்தம் மழுங்களா இருந்தால், விசுவாசம் மழுங்களா இருந்தால், நம்பிக்கை மழுங்களா இருந்தால், கர்த்தருடைய காரியமாக நான் நம்பி கொண்டிருக்கிற நம்பிக்கையில் ஏதாகிலும் ஒரு விஷயத்தில் எனக்காக, என் சூழ்நிலைக்காக, என் சந்தர்ப்பத்திற்காக, என் வாழ்க்கைக்காக, என் வாழ்வின் ஆதாரத்திற்காக நான் விட்டு கொடுத்தேன், இது என்ன செய்ய முடியும்? அதனால என்ன? இந்த அனுபவங்கள் இருந்தால் எனக்கும் மலுங்கள் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். அதை கட்டுவதற்கு, அதை சீர்படுத்துவதற்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்வார்கள். யார் என்ன பேசலாக சரி, என் ஆயுதம் மழுங்கள், என் விசுவாசம் மழுங்கள், என் நம்பிக்கை மழுங்கள், நான் கொண்டிருக்கிற பக்தி மழுங்கள், எல்லா மழுங்கள். சந்தர்ப்பவாதிகளை போல நான் நடந்து கொண்டிருப்பேன். ஆனால் இந்த வேதத்தை கையில் எடுத்த பின்பு என்னுடைய வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஓடுமானால் நான் மழுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆயுதம் மழுங்களா இருந்தால் நான் பிரயோகப்படுத்துகிறது சரிதான், ஆனால் என்னுடைய பிரயோகத்தின் பலனை நான் அனுபவிக்க முடியாது. இன்றைக்கு என்னோடு கூட ஒரு 2 நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் விசுவாச வாழ்க்கையில், நீங்கள் கொண்டிருந்த பக்தி மார்க்கத்தின் வாழ்க்கையில், நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக வைத்திருக்கிற நம்பிக்கையின் வாழ்க்கையில், நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக வைத்திருக்கிற உங்கள் பிடிவாதமான இந்த பரிசுத்தத்தின் வாழ்க்கையில், அவரை தொழுது கொள்ள, ஆராதிக்க, அவருக்கு அர்ப்பணித்து கொடுக்கிற இந்த வாழ்க்கையில், நீங்கள் கற்றுக்கொண்ட சுவிசேஷத்தின் வாழ்க்கையில், நீங்கள் கற்றுக்கொண்ட விசேஷத்தின் வாழ்க்கையில் எங்கெல்லாம் விட்டு கொடுத்து தவழ்ந்து, என்ன சுருக்கமா சொன்ன, கல்லறைக்காக, கல்யாணத்துக்காக,
வீட்டு வசதிக்காக, ஒரு வேலைக்காக, இன்டர்வியூக்காக, விசுவாச காரியத்திலும் பரிசுத்தத்திலும் விட்டு கொடுத்து வாழ தொடங்குவேன். ஆனால் நான் என்னுடைய கருக்கானவைகள் எல்லாம் மலுங்கள் ஆக்கப்பட்டது என்பதை மறக்க வேண்டாம். ஒருவேளை இந்த சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் கண்ணீரோடு அவைகளை எண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் அவயவங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. நீதியின் ஆயுதங்களாக, ஒளியின் ஆயுதங்களாக அவருக்கு ஒப்புக்கொடுங்கள். அது தேவ பலத்தால் நிறையட்டும் என்று எழுதியிருக்கிறது. தேவ பலத்தால் நிறைய தொடங்குவேன். ஆனால் என் சரீரம் மாத்திரமல்ல, என் அவயவங்கள் மாத்திரமல்ல, என் உள்ளான மனுஷனுக்குள் இருக்கிற அவயவங்களாய் தோன்றுகிற விசுவாசம், அவயவங்களாய் தோன்றுகிற நம்பிக்கை, அவயவங்களாய் தோன்றுகிற என்னுடைய பரிசுத்தம், அவயவங்களாய் தோன்றுகிற என் ஆராதனை, அவயவங்களாய் தோன்றுகிற என் வேத வாசிப்பு, அவயவங்களாய் தோன்றுகிற என்னுடைய தேவனோடு கூட நெருங்கி பழகுகிற பழக்க வழக்கத்தின் ஆயுதங்கள் கூர்மை பெற்றவைகளாய் மாறும். அது கருக்கானவைகளாய் மாறும். அந்த கூர் எந்த அதிகாரத்தை நிர்மூலம் பண்ணும்படி எங்கள் வேறு வசனத்தில் வாசித்து பாருங்கள். எந்த அரண்களையும் நிர்மூலமாக்கத்தக்கதான எங்களுடைய ஆயுதங்கள் போர் ஆயுதங்கள் என்று எழுதினார். இன்றைக்கு அந்த போராயுதங்களுக்காக தேவமுகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என் ஆயுதங்களாகிய அவயவங்கள் மாத்திரமல்ல, என் ஆயுதங்களாகிய தேவராஜ்யத்திற்கு தேவையாய் காணப்படுகிற என் விசுவாசம், என் பக்தி, என் நம்பிக்கை, எனக்குள் இருக்கிற பரிசுத்தம், எனக்குள் இருக்கிற தேவ பயம், எனக்குள் இருக்கிற தேவனுடைய இணைந்து நிற்கிற தன்மைகள் எல்லாம் கருக்கானவைகளாய், கூரானவைகளாய் நிற்கட்டும். எந்த இடத்தில் மலுங்கள் இருக்கிறது என்பதை நான் உணரும்படி என்னோடு பேசும், என்னை உணர்த்தும். அவருடைய முகத்தை பார்த்து கெஞ்சி கேட்கலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் வேதத்தை திறந்தோம். ஆயுதம் மலுங்களாய் இருந்தால் எங்கள் பிரயோகம் கூடுதலாய் இருக்கும் என்றும், எங்களுடைய பிரயாசம் வீண் என்பதை போல நாங்கள் அடைய வேண்டும் என்று எட்டி இருக்கிற அந்த லக்குகளை அடைய முடியாது என்கிற ஒரு தோரணத்தை நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். இப்பொழுது உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கட்டும். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து என் ஆயுதங்களை கிறிஸ்து இயேசுவின் ஆயுதங்களைப் போல கூர்மையானவைகளாக அற்புதங்கள் செய்ய, அதிசயங்கள் செய்ய, வல்லமையுள்ள காரியங்களை நடத்துவதற்கு இந்த கடைசி காலத்தில் இயேசு இருக்கிறார் என்ற அற்புதங்களால், அதிசயங்களால், வல்லமைகளால், பலத்த செய்கைகளால் நான் வெளிப்படுத்தத்தக்கதாக நான் கூர்மையுள்ள எந்திரமாய் மாறுவதற்கு எந்தெந்த இடத்தில் எனக்கு மலங்கள் என்று அறிந்திருக்கிறோமோ அவைகளை நாங்கள் அறியும்படி எங்கள் கண்களை திறந்தரணும். அவைகளை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்கள் எங்களுக்கு திறக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு நேர் இடைப்படும். எந்தெந்த இடத்தில் எல்லாம் அந்த தொய்வு இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுகொள்ளும்படியாக அவர்களை உணர்த்துவீராக. இந்த போதனைகள் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்தின் ஆழத்திலே தங்கியிருக்கட்டும். கர்த்தாவே, யாருடைய ஆயுதமாகிய விசுவாசம், யாருடைய ஆயுதமாகிய நம்பிக்கை, யாருடைய ஆயுதமாகிய வேத வாசிப்பு, யாருடைய ஆயுதமாகிய ஜெபமே நேரம், யாருடைய ஆயுதமாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், யாருடைய ஆயுதமாகிய ஆராதனை இங்கெல்லாம் மழுங்கி நிற்கிறதோ, எந்த இடத்திலெல்லாம் தன் கருக்குகளை இழந்து நிற்கிறதோ, அந்தந்த இடங்களை அடையாளம் கண்டு சீர்படுத்திக் கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை தாரும். உம்முடைய கிருபை நிரந்தரமாய் உம்முடைய பிள்ளைகளோடு தாங்கியிருக்கட்டும். இந்த ஒப்பற்ற கிருபை அவர்களை சூழ்ந்து காத்து கொள்ளட்டும். எங்கள் ஆயுதமாகிய எங்கள் சரீரம், ஆவி, ஆத்மா, எங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய ஒவ்வொரு காரியங்களும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரங்களாய் மாறி இந்த கடைசி காலத்தில் உமக்கென்றும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்றும் பயன்பட எங்களை பக்குவப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நீதியின் ஆயுதங்களாக, ஒளியின் ஆயுதங்களாக, தேவ பலனுள்ள ஆயுதங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவன் உங்களையும் தமது கைகளில் எடுத்து நல்ல ஆயுதங்களாய் பயன்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.